ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற தோழர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல இருக்கிற சொல்லும் பொருளும் அததான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, நிறுவுதல்னா உருவாக்குதல். உங்களுக்கு தெரியும், நிறுவனம் அப்படின்னு சொல்றோம், அது உருவாக்கப்பட்டது. அப்போ நிறுவு என்றால் உருவாக்குன்னு அர்த்தம். அப்ப நிருமித்த என்றால் உருவாக்கிய, விளைவு என்றால் விளைச்சல். சமூகம்னா உங்களுக்கு தெரியும், மக்கள் குழு. அசதின்னா சோர்வு, அசதியா இருக்கு அப்படின்றாங்க இல்லையா. சுடர்னா ஒளி, ஆழிப்பெருக்குன்னா கடல் கோள். ஆழின்னா கடல் அப்படின்னு அர்த்தம். கடலுக்கு வேறு பல பெயர்களும் இருக்குது. அதுல ஒண்ணு முக்கியமானது ஆழி. அப்போ ஆழி பெருக்குன்னா கடலோட பெருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது கடல் கோள், நம்ம சுனாமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஆழிப்பெருக்கு. அடுத்து மேதினின்னா உலகம். உலகத்துக்கு நிறைய பெயர்கள் இருக்கு தமிழ்ல. வையம்னா உலகம், ஞாலம்னா உலகம், பார்னா உலகம், மேதினின்னாலும் உலகம். இப்போ இந்த வார்த்தையெல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, அப்படியே லைனா எழுதி வச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஞாலம்னா உலகம்னு அர்த்தம். இப்போ ஒரு திருக்குறள்ல கூட வரும், ஞாலத்தின் மானப்பெரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் வரும். அடுத்து பார் என்றாலும் உலகம், சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினிற் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு ஒரு பாரதியாரோட பாட்டு இருக்கு. பார்னா உலகம்னு அர்த்தம். வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அப்போ வையம் என்றாலும் உலகம் என்று பொருள், மேதினி என்றாலும் உலகம் என்று பொருள். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஒரு வார்த்தை ஒரு திருக்குறள்லயோ இல்ல வேற எங்கேயோ நம்ம பார்க்கறோம்னா அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். அது நமக்கு சொல்லும் பொருள்ல உதவும், வேறு பல இடங்கள்லயும் உதவும். இப்ப எடுத்துக்காட்டா கடந்த நவம்பர்ல நடந்த தகுதி தேர்வுல கூட மொழிக்கு முதலில் வராத எழுத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுல ஒரு 2 எழுத்து முக்கியமானதா இருந்தது, ர மற்றும் ஞ. நிறைய பேர் என்ன பண்ணீங்கன்னா, ரா வரும்னும், ஞா தான் நமக்கு தெரியாத எழுத்து, ஞா நம்ம பார்த்தது இல்ல, அதனால ஞா மொழிக்கு முதல்ல வராதுன்னு தப்பா எழுதிருந்தீங்க. ஆக்சுவலா சரியான மொழிக்கு முதல்ல வராத எழுத்து ரா தான். ஞா பாத்தீங்கன்னா ஞாலம், ஞாலம்னா உலகம், ஞானம், ஞானி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப இதெல்லாம் ஞாவுல தொடங்குற வார்த்தைங்க தான். ஆனா நமக்கு என்னன்னா, ராவுல தொடங்குறது ராஜா, ராணி அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் தமிழ் சொற்கள் கிடையாது. அப்ப மொழிக்கு முதல்ல வர்றது ரா கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம ஞாலம் அப்படின்னா உலகம்னு அர்த்தம். அப்ப இதோட நம்ம அதை சேர்த்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு பல இடங்கள்ல உதவும். அப்போ ஒரு விஷயத்தை எங்கேயோ ஒண்ணு படிச்சுட்டு அப்படியே விட்டு வரக்கூடாது. எல்லாத்தையும் அப்படியே ஒரு கனெக்டடா தான் நம்ம பார்க்கணும். இப்ப அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க, ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. ஊழி பேரினும் தாம் பேரார் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதாவது காலமே அழிஞ்சாலும் உறுதியா இருக்கிறவங்க 1 இன்ச்சு கூட நகராம தன்னோட கொண்ட கொள்கையில உறுதியா இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஊழி பெறினும் தாம் பேரார் அப்படின்னு இருக்கு. அப்போ ஊழ்னா நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்து உள்ள பூட்டுனா அறிய விரும்பாமை. நமக்கு நாமே உள்ளத்துக்கு பூட்டு போட்டுக்கிறது. அப்ப வேற எதையும் நம்ம அறிய விரும்பல அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சுக்க விரும்பலன்னு அர்த்தம். அடுத்து மெய்னா உண்மை. அடுத்து இன்னொரு பொருள் இருக்கு மெய்க்கு. மெய் என்றால் உடல் என்றும் பொருள் உண்டு. வழி என்றால் நெறி. அகற்றும் என்றால் விளக்கும். மேன்மைனா உயர்வு. அறம்னா நற்செயல். திங்கள்னா நிலவு. நிலவுக்கு இன்னும் நிறைய சொற்கள் இருக்கு. மதி என்றாலும் நிலவு. அடுத்து கொங்கு என்றால் மகரந்தம். அந்த பூவுல இருக்கு இல்லைங்களா, அதுதான் மகரந்தம். அடுத்து அலர் என்றால் மலர்தல் என்று பொருள். மலர் தான் கேள்விப்பட்டிருக்கோம். அலர் எப்படி மலர் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மலருக்கு நிறைய பருவங்கள் இருக்கு. புதுசா மலர்ந்தத மலர் அப்படின்னு சொல்றோம். கொஞ்சம் நல்லா மலர்ந்தத நம்ம என்னன்னு சொல்லணும், அலர்ன்னு சொல்லணும். அந்த மலரோட பருவங்கள்ல அது ஒண்ணு. அடுத்து திகிரி என்றால் ஆணை சக்கரம்னு பொருள். அடுத்து பொற்கோட்டு என்றால் பொன்மயமான சிகரத்தில் அப்படின்னு அர்த்தம். இதுல பொற் அப்படின்னா பொன், அது உங்களுக்கு தெரியுது. கோட்டுன்னா என்னன்னு தெரியுங்களா? கோடு என்றால் மலை என்று பொருள். கோடு என்றால் மலை என்று பொருள். மலைக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்கு, வரை. வரையாடு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, தமிழ்நாட்டோட தேசிய விலங்கு வரை. வரையாடுனா மலையாடுன்னு அர்த்தம். வரைனா மலை என்று பொருள். அதே போல கோடு என்றாலும் மலை என்று பொருள். அப்ப பொற்கோட்டு அப்படின்னா பொன்னாலான மலை, அதாவது பொன்மயமான சிகரம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மேரு என்றால் இமயமலை. மேருமலை என்றால் இமயமலை என்று பொருள். அடுத்து நாம நீர் என்றால் அச்சம் தரும் கடல் என்று பொருள். கடலுக்கு எக்கச்சக்க வார்த்தைகள் இருக்கு தமிழ்ல. அதுல ஒரு வார்த்தை நாம நீர் என்றால் அச்சம் தரும் கடல். அடுத்து ஆர்கலி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஆர்கலி என்றால் ஓசையுடைய கடல் என்று பொருள். முன்னீர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. பறவை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இதெல்லாம் கடலுக்கு இருக்கக்கூடிய வேறு சில பெயர்கள். அடுத்து அலி என்றால் கருணை என்று பொருள். அலின்னா கொடு, ஒருத்தவங்களுக்கு அளித்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது கொடு. அலி என்றால் கொடு, அது வினைச்சொல். இதே பெயர் சொல் பார்த்தீங்கன்னா கருணை என்று பொருள். எதை கொடுப்போம் நம்ம, எதை அடுத்தவங்களுக்கு அளிக்கணும், நம்மளுடைய அன்பை அளிக்கணும், நம்மளுடைய கருணையை அளிக்கணும், நம்மளுடைய இரக்கத்தை அளிக்கணும். சரிங்களா?
அப்போ அழி என்றால் அன்பு, கருணை, இரக்கம் என்று பொருள் உண்டு. அளித்தல்னா கருணை, அன்பு, இரக்கத்தை தான் அடுத்தவங்களுக்கு அளிக்கணும். அடுத்தவங்களுக்கு காணி என்றால் நில அளவை குறிக்கும் சொல். இப்போ கூட கிராமத்துல நிறைய பேர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. காணி நிலம் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நில அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அடுத்து மாடகள் என்றால் மாளிகையின் அடுக்குகள். அடுத்து சித்தம் என்றால் உள்ளம் என்று பொருள். அடுத்து இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை என்று பொருள். அடுத்து ஒருமித்தன ஒன்றுபட்டு. ஔடதம்னா மருந்துன்னு அர்த்தம். இந்த சிவப்பு கலர்ல நான் டிக் பண்ணி இருக்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, புதிய வார்த்தைகள். இதெல்லாம் எனக்கு புதிய வார்த்தைகள். ஒருவேளை உங்களுக்கு பழைய வார்த்தைகளா இருக்கலாம். அப்படி இருந்தா விட்டுருங்க. நான் டிக் பண்ணாதது கூட ஒரு சிலது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். அதெல்லாம் கூட நீங்க எழுதிக்கலாம். அப்போ ஔடதம்னா மருந்து என்று பொருள். மாசறை என்றால் குறை இல்லாமல். மாசுனா குறை என்று அர்த்தம், குற்றம் என்று அர்த்தம். அப்போ மாசு அற, மாசு இல்லாமல், குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல். அடுத்து சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தல், சீர்தூக்கி பார்த்தல். திருக்குறள்ல நிறைய இடத்துல அந்த வார்த்தை வருது. அடுத்து தேசம் என்றால் நாடு. தூற்றும்படி என்றால் இகழும்படி. தூற்றுதல் என்றால் இகழுதல். மூத்தோர் என்றால் பெரியோர். மேதைகள் என்றால் அறிஞர்கள். மாற்றார் என்றால் மற்றவர். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. மாற்றான் என்றால் மற்றவன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து நெறி. வாழ்க்கை நெறினா வாழ்க்கை வழி என்று அர்த்தம். அப்போ நெறினா வழி. வற்றாமல் என்றால் அழியாமல். நன்றி எறிதல் என்றால் பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். ஒப்புரவு என்றால் பிறருக்கு உதவி செய்தல். ஒப்புரவு என்றால் இன்னொரு மீனிங் இருக்கு. இந்த உலகத்தோடு மனுஷ மக்களோடு ஒன்றி வாழுதல், இணங்கி வாழ்தல். அதுதான் ஒப்புரவு. அப்ப எப்ப நம்ம ஒன்றி வாழ முடியும்? பிறருக்கு நம்ம உதவி செய்தாதான் அவங்களோடு நம்ம ஒன்றி வாழ முடியும். அப்போ ஒப்புரவு என்றால் ஒன்றி இருத்தல், ஒன்றி வாழ்தல். இன்னொரு மீனிங் பிறருக்கு உதவி செய்தல். அடுத்து நட்டல் என்றால் நட்பு கொள்ளுதல். ஒரு திருக்குறள்ல வரும், நகுதல் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவாரு. நகுதல்னா சிரித்தல். சிரித்தலுக்கு மட்டும் நட்பு கிடையாது. நட்டல், நட்பு மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அந்த நண்பனை கெட்ட வழியில போறப்ப அவன் மேல் உரிமை எடுத்துக்கொண்டு அவனை இடித்துரைத்து அவனை நல்வழிப்படுத்துதல் நண்பனின் கடமை. அடுத்து நந்தவனம் என்றால் பூஞ்சோலை. பார் என்றால் உலகம். இப்பதான் நான் சொன்ன முன்னால ஒரு வார்த்தை வந்தது. மேதினி என்றால் உலகம், பார் என்றால் உலகம், ஞாலம் என்றால் உலகம். அடுத்து பண் என்றால் இசை என்று பொருள், பாட்டு என்று பொருள். அடுத்து இழைத்த என்றால் செய்து. மல்லெடுத்த என்றால் வலிமை பெற்ற. சமர் என்றால் போர், சமர் செய்தல் என்றால் போர் செய்தல். நல்கும் என்றால் தரும். கழனி என்றால் உங்களுக்கு தெரியும், வயல். மரம் என்றால் வீரம், மரத்தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வீரத்தமிழன். எக்களிப்பு என்றால் பெருமகிழ்ச்சி. களம் என்றால் கப்பல். கப்பலுக்கும் நிறைய வார்த்தைகள் இருக்கு. அதுல ஒரு வார்த்தை களம். போன நவம்பர்ல கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து அப்படின்னு ஒரு திருக்குறள் இருந்தது. இது என்ன அணின்னு கேட்டிருந்தாங்க. நிலத்தில் ஓடுகின்ற நெடுந்தேர், பெரிய தேர் கடல்ல ஓடாது. கடல்ல ஓடுற நாவாய், நாவாய் என்றால் கப்பல் என்று பொருள். கடல்ல ஓடுற கப்பல் நிலத்தில் ஓடாது. அப்ப அதுல பாத்தீங்கன்னா நாவாய், நாவாய் என்றாலும் கப்பல் என்று பொருள். களம் என்றாலும் கப்பல். அடுத்து ஆழி என்றால் கடல். இப்பதான் முன்னால சொன்னேன். அடுத்து கதிர்ச்சுடர் என்றால் கதிரவனின் ஒளி. மின்னல் வரி என்றால் மின்னல் கோடுகள். அரிச்சுவடி என்றால் அகரவரிசை எழுத்துக்கள். மெய் என்றால் உண்மை. மெய் என்றால் இன்னொரு மீனிங் சொன்ன உடல் என்று பொருள். தேசம் என்றால் நாடு. தண்டருள் என்றால் குளிர்ந்த கருணை. அருள் என்றால் கருணை என்று பொருள். தண்டருள் என்றால் குளிர்ந்த கருணை. கூர் என்றால் மிகுதி. அருள் கூர்ந்து அப்படின்றோம் இல்லைங்களா? அப்ப கூர் என்றால் மிகுதி. செம்மையர்க்கு என்றால் சான்றோர்க்கு. அடுத்து ஏவல் என்றால் தொண்டு. ஏவல் செய்தல் என்றால் தொண்டு செய்தல். பராபரமே என்றால் மேலான பொருள், இறைவனே என்று பொருள். பணி என்றால் தொண்டு. எய்தும் என்றால் கிடைக்கும். எல்லாரும் என்றால் எல்லா மக்களும். அல்லாமல் அதை தவிர, அதுவல்லாமல் அப்படின்னா அது இல்லாம, அது தவிர அப்படின்னு அர்த்தம். சுயம் என்றால் தனித்தன்மை. நான் என் சுயத்தோட இருக்கிறேன்னா நான் என்னுடைய தனித்தன்மையோட இருக்கிறேன்னு அர்த்தம். அடுத்து உள்ளீடுகள் என்றால் உள்ளே இருப்பவை. அஞ்சினார் என்றால் பயந்தனர் அப்படின்னு அர்த்தம். அச்சம், அஞ்சி என்றால் பயம் கொள் என்று அர்த்தம். அடுத்து கருணை என்றால் இரக்கம். அடுத்து வீழும் என்றால் விழும். ஆகாது என்றால் ஆகாது அப்படின்றோம், முடியாது. பார் என்றால் உலகம், ஏற்கனவே சொன்னேன். நீல் நிலம் என்றால் பரந்த உலகம். முற்றும் என்றால் முழுவதும்.
நம்ம போலி வகையில பார்த்தோம். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி, முற்றுப்போலி அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். முதற்போலின்னா முதல்ல வர்ற எழுத்து மாறி வர்றது. இடைப்போலின்னா நடுவுல வர்ற எழுத்து மாறி வர்றது. கடைப்போலின்னா கடைசியில வர எழுத்து மாறி வர்றது. இது இல்லாம முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்குது. எல்லா எழுத்துமே மாறி வந்திருக்கும். இப்ப 5 என்பதை 5 அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து முற்றுப்போலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? முழுசும் மாறி இருக்கு. அப்ப முற்றும் என்றால் முழுவதும். மாறி என்றால் மழை என்று பொருள். உங்களுக்கு தெரியும். கும்பி என்றால் வயிறு. கும்பி என்றால் பானை என்றும் பொருள் உண்டு. வயிறு என்றும் பொருள் உண்டு. அப்ப உங்களுக்கு மீனிங் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து பூதளம் என்றால் பூமி. இவ்வளவுதாங்க 6ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கிற சொல்லும் பொருளும் உங்களுக்காக ஒர்க் பண்ணி நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறோம் ஸ்பெஷலா. அனைவரும் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய். டேக் கேர்.